أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا وانصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாகவும். இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழன் பேச கண்டு நீங்கள் வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலன் இழந்து விட்டார் என்று அர்மன் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்தை செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خص عباده الأخيار بالتوفيق فحصل لكم العزة والفخار ومحى من قلوبهم ظلمة السوى وحب الأغيار وحباهم بالحلم والعلم والصفا من سائر الأقدار والصلاة والسلام على من توجه الله بتاج الوقار ونور بوجوده جميع الأقطار سيدنا محمد الحاثي على طاعة الغفار وعلى آله الأطهار وأصحابه الأخيار وسادات الأبرار. أما بعد، وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلما أرادوا أن يخرجوا فيها إلى آخر الآية. وقال نبينا بشير صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. صدق رسول الله صلى الله عليه وسلم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எம்முயிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான உத்தமநாதர் கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின்துயர்ந்து வாழ்ந்து வெற்றி கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியின்கள், அயிம்மத்துல் முஜ்தஹிதீன்களான இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிகீன்கள், முஃமினீன்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து சொல்லுகின்ற போது, வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதையாச்சும் பேசினால் அது இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இறைவன் கொடுத்த விடயம், இறைவனுடைய வகி மூலம் அறிவித்து கொடுக்கப்பட்டதையே தவிர வேறு எதுவுமாகவும் இருக்க முடியாது என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நாங்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி வாழ வேண்டும் என்று விலக்கி வைத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் கூறிக்கொள்வதோடு தக்குவாவை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கையை வசியத்தாக செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு பெரிய விடயம், சர்வசாதாரணமான ஒரு விடயமாக பரவியதன் காரணமாக நாம் பாவங்களை செய்யுகின்ற போது அதனுடைய தாற்பயங்கள் மிக லேசாக இருக்கும் என்பதனை நாங்கள் நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய ஒரு நண்பர் நமக்கு அருகாமையில் இருந்து ஒரு தவறான செயலை செய்யும்போது, உதாரணமாக புகைத்தலிலே ஈடுபடுகிறார் என்று வைங்களேன், அவர் ஒரு புகைத்தல் பாவனையிலே ஈடுபடுகின்ற போது நாம் அவரை தடுக்க முயல்வோம், அதை நிறுத்திவிட பார்ப்போம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஹுலிகல் இன்சான் பைனல் ஹதஇ வன் நிசியான். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவன் அல்லவா? தவறு ஏற்படுவது வழக்கம். மனிதனுக்கு தவறு வருவது தான், அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லக்கூடிய சமுதாயம் இன்று நம்முடைய சமூகத்திலே மிகவும் ஆணித்தரமான ஒரு நிலையை பிடித்திருக்கின்றது. அன்பானவர்களே, இது தவறான ஒரு புரிதல். தவறு என்பது வேறு, பாவம் என்பது வேறு. ஒரு பாவமான காரியத்தை ஒரு மனிதன் முதல் தடவை தவறாக செய்துவிட்டால் அது தவறென்ற அந்த பட்டியலிலே சேர்க்கப்படுகின்றது. அதை இறைவன் இலகுவாக மன்னித்து விடுகிறான். அந்த பாவத்தினை தவறென்று தெரிந்தும் கூட முதல் தடவை செய்து உணர்ந்ததன் பின்னாலும் ஒரு மனிதர் இரண்டாவது தடவையாக செய்வாரேயானால் அது தவறு அல்ல. அந்த ஹுலிக இன்சான் பைனல் ஹதஇ வன் நிசியான் என்பதற்குள் அது அடங்காது. ஏன் தெரியுமா? தவறென்பது முதல் தடவையோடு மாத்திரம் முடிந்துவிடும். எப்போதுமே இரண்டாவது தடவை ஒருவர் பாவம் செய்யும் போது அது தவறு அல்ல, இறைவனிடத்திலே தௌபா செய்து மீள வேண்டிய ஒரு குற்றமாக அது இறைவனிடம் எழுதப்படுகின்றது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, திருமறை வசனத்திலே இறைவனுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவிலே 102வது ஆயத்திலே ஒரு விடயத்தை சொல்லுகிறான். மா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத் என்கின்ற வசனத்திலே பல விடயங்கள் தஃப்சீருடைய இமாம்களுக்கு மத்தியிலே பேசப்படுகின்றன. இருந்தும் அந்த வரலாறு நம்முடைய தலைப்பிற்குள்
உள்வாங்கப்பட வேண்டிய வரலாறு அல்ல. ஆனால் அந்த வரலாற்றினுடைய துவக்கம் ஒரு விதமாக இருக்கும், அதனுடைய முடிவு நமக்கு உகந்ததாக இருக்கும். ஹாஷியத்து ஷாவி என்கின்ற தஃப்சீர் கிரந்தத்திலே இமாம் அஹ்மது பின் முஹம்மது ரஹிமவுல்லா அன்னவர்கள் மாலிக் மதுஹபை சேர்ந்த மிஸ்ர் தேசத்திலே வாழ்ந்தோருவர். சூரா பக்கராவினுடைய 102வது வசனத்திலே அவர்கள் விளக்கங்களை எழுதிவிட்டு இறுதியாக அந்த முடிவுரையிலே அவர்கள் ஒரு கிஸ்ஸாவினை, வரலாற்றினை பொதிக்கின்றார்கள். அந்த வரலாறு அந்த வசனத்திலே இடம்பெற்ற ஹாரூத் மாரூத் என்கின்ற அந்த 2 பெயர்களை முன்வைத்த ஒரு வரலாறு. சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மலாய்க்காமார்கள் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே இறைவனை பார்த்து கேட்டார்கள், இறைவா, இன்னக கத ஹலக்த ஹல்கன் வ அக்ரம்தஹும், நீ ஒரு வர்க்கத்தினர்களான ஒரு படைப்பை படைத்து, மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்படியான மனிதர்களை நீ படைத்து ஏனைய எல்லா படைப்பினங்களை விடவும் அவர்கள் சங்கையானவர்கள் என்று சொல்லியிருக்கிறாய். ஆனால் தசுஉது இல ஸமாஇ மஆசிஹிம், அவர்களுடைய நன்மைகளை பார்க்கிலும் வானுலகம் தேடி வருவது பாவம். அவர்கள் உனக்கு மாறு செய்வதே அதிகம். இருந்தும் கூட நீ அவர்களை எதற்காக கண்ணியப்படுத்துகிறாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த மலாய்க்காமார்கள் கேட்டார்கள். அப்போது இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா? மலாய்க்காமார்களே, வானவர்களே, லவ் ரக்கப்து ஃபீக்கும் மா ரக்கப்து ஃபீஹிம், அந்த மனிதர்களோடு நான் சேர்த்த விடயங்களை உங்களோடு நான் இணைத்து விட்டால் லஃபால்தும் ஃபிஅலஹும், அவர்கள் எதை செய்வார்களோ அதையே நீங்களும் செய்வீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவர்களை பார்த்து சொல்லுகிறான். அவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூய்மையானவன், உன்னை நாங்கள் தூய்மையே படுத்துவோம், லா நுஸீக அபதா, உன்னை எப்போதும் நாங்கள் மாறுபட மாட்டோம், உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று அந்த மலாய்க்காமார்கள் மீண்டும் இறைவனை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்போது இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஹ்தாரு மின்கும் மலக்கையின், 2 வானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னவுடன் ஃபஹ்தாரு மின்கும் மலக்கான், அவர்கள் 2 வானவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். கானா மின் அஸ்லிஹிம், அந்த 2 வானவர்களும் இருந்த அனைத்து மலாய்க்காமார்களிலும் மிகவும் சாலிகானவர்கள். அந்த இருவர்களும் தான் ஹாரூத் மாரூத் என்கின்ற அந்த 2 வானவர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களா வானவர்களா என்கின்ற அந்த போட்டியிலே அதிகமான விடயங்களை கொடுக்கவில்லை. ஷஹுவத் என்கின்ற ஆசையை கொடுக்கிறான். அல் ஹுபூத்து பில் அர்லி என்கின்ற தரைக்கு இறங்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். அல் ஹுக்குமு பைனன் நாசி பில் ஹக் என்கின்ற மனிதர்களுக்கு நீதமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த 3 விடயத்தோடு சேர்த்து இஸ்முல் ஆலம் என்கின்ற அந்த இறைவனுடைய மதிக்கத்தக்க அந்த இஸ்மையும் படித்து கொடுக்கிறான். வானிலே இருந்து பூமிக்கு இறங்குவதற்காகவும் பூமியிலிருந்து வானம் உயர வேண்டும் என்பதற்காகவும் அந்த 2 மலக்குமார்களுக்கும் இறைவன் இஸ்முல் ஆலத்தையும் படித்து கொடுக்கிறான். அந்த வழியினுடைய உதவிக்காக வேண்டி பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். பூமியிலே சுற்றி பார்க்கிறார்கள். சிறிது நாட்கள் செல்கின்றன. திடீரென ஒரு நாள் ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அந்த 2 மாணவர்களும். அந்த பெண்மணியை பற்றி எழுதும்போது இன்னகா இம்ராத்துன் ஜமீலத்துன் ஜித்தா, மிகவும் அழகான ஒரு பெண், துசம்மா ஜுஹுரா, அந்த பெண்ணுடைய பெயர் ஜுஹுரா என்று அழைக்கப்படுகிறது அல்லது ஜஹ்ரா என்று அழைக்கப்படும். அந்த பெண்ணை பார்த்ததும் இவர்கள் வானவர்கள் என்கின்ற எல்லையை தாண்டி விட்டார்கள் அல்லவா, உள்ளத்திலே ஆசை கொடுக்கப்பட்டவர்கள் அல்லவா, அந்த பெண்ணின் மீது அந்த பெண்ணை நெருங்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அந்த இருவர்களினுடைய உள்ளத்திலும் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த பெண்ணை நெருங்குகிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், முடிவு கேட்கிறார்கள். அந்த பெண் மறுத்து விடுகிறாள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த பூமிக்கு இறக்கும்போது எப்படி 4 விடயங்களை கொடுத்தானோ அதே போன்று 4 விடயங்களை தடுத்தான். முதலாவதாக இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, 2வதாக கத்தில் கொலை செய்யக்கூடாது, 3வதாக மதுபானம் அருந்தக்கூடாது, 4வதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த வண்ணமே அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருந்தான். இப்போது அவர்கள் அந்த பெண்ணை அடைய நாடிய போது அந்த பெண்மணி சொல்லுகிறாள்,
நீங்கள் என்னை அடைய வேண்டுமாக இருந்தால் கொலை செய்ய வேண்டும். அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை, ஒரு மனிதரை அடித்து கொலை செய்து விடுகிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணியிடம் செல்லுகிறார்கள். அப்போதும் அந்த பெண்மணி மறுத்து விடுகிறாள். மீண்டும் சொல்லுகிறாள், நீங்கள் மதுபானம் அருந்த வேண்டும். அதையும் செய்து விடுகிறார்கள். மூன்றாவது தடவை அந்த பெண்மணியிடம் செல்லுகிறார்கள். அப்போதும் அந்த பெண்மணி மறுப்பதோடு சனமி, ஒரு விக்கிரகம், ஒரு சிலைக்கு அவர்கள் அடிபணிய வேண்டும் என்பதனை சொல்லுகிறாள். அதையும் அவர்கள் செய்து விடுகிறார்கள். அப்போது நான்காவது தடவையாக அந்த பெண்மணி அந்த இருவர்களையும் கவனித்து வருகிறாள். காலையிலே பூமிக்கு வருகிறார்கள். மாலையிலே எதையோ முணுமுணுத்து விட்டு வானுக்கு பறந்து செல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களிடத்தில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கின்றது என்பதனை அந்த பெண்மணி அறிந்து கொள்ளுகிறாள். நான்காவது தடவையாக அந்த வானவர்களிடம் அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நீங்கள் எதையோ ஒரு மந்திரத்தையோ நீங்கள் படித்து விட்டு மேலே செல்லுகிறீர்களே, அந்த மந்திரத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னதும் இவர்கள் இஸ்முல் ஆகிலத்தை அந்த ஆசை கண் மறைக்கவும் சொல்லிவிடுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 4 விடயத்தை தடுத்திருந்தான். இணை வைப்பது, கொலை செய்வது, மதுபானம் அருந்துவது, விபச்சாரம் செய்வது. ஆனால் இவர்கள் 3ஐயும் செய்து விட்டார்கள், விபச்சாரம் செய்யவில்லை. ஒருவர் எப்போது விபச்சாரம் செய்ய முடியும்? ஒரு பெண்மணியை முறையாக திருமணம் செய்தால்தான் அவர் சரியான முறையிலே உடலுறவு கொள்ள முடியும். அஜ்னபியத்தான ஒரு பெண்மணியை திருமணம் செய்யாமல் ஹலாலான முறையிலே அவளோடு பார்வையிட்டாலும் கூட அது விபச்சாரம்தான். எனவே அவர்கள் அந்த 4ஐயும் செய்து விடுகிறார்கள். இஸ்முல் ஆகிலத்தையும் அந்த பெண்மணிக்கு படித்தும் கொடுத்து விடுகிறார்கள். இறுதியாக அந்த பெண்மணி வானுலகம் சென்று விடுகிறாள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வானிலே வேலை இல்லை அல்லவா? அந்த பெண்மணியை ஜுஹுரி என்கின்ற ஒரு நட்சத்திரமாக, ஒரு வள்ளியாக மாற்றி வானிலே மின்ன வைத்து கொண்டிருக்கின்றான். அந்த பெண்மணி மேலே சென்று விடுகிறாள். ஆனால் இந்த இருவர்களினுடைய நிலைமையும் அவல நிலையாக மாறிவிடுகிறது. அந்த காலத்திலே நபியாக இருந்த இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் செல்லுகிறார்கள். சென்று இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் இதை பற்றி முறையிடுகிறார்கள். எங்களுக்காக வேண்டி இறைவனிடம் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதனை அந்த 2 வானவர்களும் முன்வைத்ததுடன் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். இறைவா, இந்த 2 வானவர்களையும் நீ பொருந்திக் கொள்ளு, இவர்களை மன்னித்து விடு என்று பிரார்த்தித்தவுடன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேர்வை கொடுத்தான். இந்த தேர்வு தான் நமக்குரிய தேர்வு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த 2 மலக்குமார்களுக்கும் சொன்னான், நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் அந்த தண்டனையை மறுமையில் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இம்மையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 தேர்வுகளை கொடுத்ததும் அவர்கள் யோசிக்காமல் இம்மையுடைய தண்டனையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த துனியாவிலே ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்தை உடையது. ஒரு குறுகிய காலத்தோடு அது முடிவு பெற்றுவிடும். ஆனால் அவர்கள் வானிலே இருந்தவர்கள் அல்லவா, நரகத்தை பார்த்திருக்கலாம் அல்லவா? அவர்கள் நரகத்தினுடைய தண்டனையை பயந்து இந்த உலக அழிவு வரைக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே தண்டனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி பாபில் என்கின்ற இடத்திலே முடிகளினால் கழுத்து கட்டப்பட்டு தொங்கப்பட்ட நிலையிலே கருண்ட உடலோடு நீலம் பாய்ந்த கண்களோடு அவர்கள் வேதனை செய்யப்படுவதனை இறைவனுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இந்த வரலாற்றினுடைய படிப்பினை என்ன தெரியுமா? அவர்கள் இல்மிஹிமா பி இன்கிதாஇஹி, துனியாவினுடைய வேதனை அதாபு என்பது முற்று பெற்றுவிடும் என்பதனை அறிந்தார்கள். உலகத்திலே வேதனையை, உலகத்திலே அதாபை, உலகத்திலே தண்டனையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் நாளை மறுமையுடைய தண்டனையை யாராலும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது, யாராலும் அதிலிருந்து தப்பவும் முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் அல்லவா, குல்லமா அராது அயஹ்ருஜு மின்ஹா, நரகவாதிகள் நரகத்திலே இருந்து வெளியாக அவர்கள் நாடும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அந்த நரகத்திலே மீட்டப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் வகீல லகும் தூக்கு அதாபன்னார், நரகத்தினுடைய வேதனையை நீங்கள் சுவைத்து கொள்ளுங்கள். ஏன்? அல்லதி குந்தும்பிகி துகத்திபுன், நான் திருட வேண்டாம் என்று சொன்னேன்,
நான் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், நான் அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், நான் சொல்ல சொல்ல நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறை செய்தீர்கள் அல்லவா, இதற்கு இந்த தண்டனை என்று சொல்லியும் கூட நீங்கள் அதை மறந்துவிட்டு அந்த பாவத்தில் ஈடுபட்டீர்கள் அல்லவா, அதே போன்று நீங்கள் தப்ப நாங்கள் உங்களை மீட்டிக்கொண்டே இருப்போம். அல்லதி குந்தும்பிகி துக்கத்திபூன், எது நடக்காது என்று பொய்ப்பித்தீர்களோ, மர்மை இல்லை என்று சொன்னீர்களோ, தண்டனை கிடையாது என்று வாதிட்டீர்களோ, அதற்கான தண்டனை இது என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களை தண்டித்து கொண்டே இருப்பான் என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சொல்லிவிடுகிறான். அன்பானவர்களே, தண்டனை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தண்டனை ஒரு நாளைக்கு எத்தனை தண்டனை தெரியுமா? பொதுவாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனியாக தண்டனைகள் உண்டு. ஆனால் பொதுப்படையாக பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வலது கையை நெருப்பினால் ஆன சங்கிலிகளினால் கட்டி கழுத்திலே தொங்க விட்டு இடது கையினை அவருடைய நெஞ்சை பிளந்து அந்த நெஞ்சிற்குள்ளே அந்த இடது கையை புகுத்தி விட்டு பெரும் பெரும் சங்கிலிகளை கொண்டு வந்து அந்த மனிதரினுடைய அந்த நரகவாதியினுடைய வாயினால் விடும்போது நம்முடைய கழிவு அகலும் இடம் இருக்கின்றதல்லவா, அந்த இடத்திற்குள்ளால் அந்த சங்கிலியினுடைய சூடு அப்படியே அதை பிச்சு கொண்டு வெளியாகிவிடும். இது ஒரு மனிதனுக்கான நரகத்தினுடைய தண்டனை. இப்படி தண்டனை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 70,000 தடவைகள் நடக்கும். ஒரு பொதுவான ஒரு தண்டனை 70,000 தடவைகள். அந்த தண்டனை நடக்க நடக்க அந்த மனிதன் அழிந்து கொண்டே இருப்பான். உடல் முழுவதும் அழிந்துவிடும், இருந்த இடம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உயிர் இருக்கும். அந்த உயிர் அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளிலே அவர் எத்தனை தடவைகள் தண்டிக்கப்பட்டாலும் சரி, மீண்டும் உடல் கொடுக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். சகோதரர்களே, நாம் இவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் பாவம் செய்கின்ற விடயத்தில் மாத்திரம் அதிகமானவர்களாக இருக்கின்றோம்? பள்ளியிலே தொழுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, பள்ளியிலே இஅ்திகாஃபுடன் இருந்து இறைவனை தியானிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் கடை தெருவுகளிலே பாதை ஓரங்களிலே இவர்களை பற்றி பேசுவதும், அதே போன்று மறைமுகமாக வலைத்தளங்களிலே நாங்கள் எவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோமே, இதனை நாங்கள் சிந்திப்பதில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், லவ் கான ஃபில் மஸ்ஜிதி மியத்து அல்ஃபின் அவ் யஸீதுனஹும், ஒரு பள்ளியிலே 1000 நபர்கள் அல்லது அதைவிட அதிகமானவர்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து அந்த பள்ளியிலே அமர்ந்து ஒரு தனம் மூச்சு விட்டால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அந்த மூச்சினுடைய அந்த வெப்பத்தினால் உருகி போய் விடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய இந்த சாதாரண நெருப்புக்குள்ளே நம்மால் கையை விட முடியவில்லை. நரகத்திலே சென்று எப்படி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதிலே கழித்து கொள்ள போகிறோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மிலே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ஹதீஸ்கள் சொல்லித் தருகின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நரக நெருப்பினை 70 வகையான ஆறுகளிலே 70 தடவைகள் கழுகியதன் பின்புதான் இந்த உலக பாவனைக்காக தந்தான் என்பதனை பல ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய ஒரு வரலாறும் இந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை நரகத்தை நோக்கி அனுப்புகிறான். அங்கு சென்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி நெருப்பு கொஞ்சம் எடுத்து வருமாறு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை நரகத்திற்கு அனுப்புகிறான். அங்கே செல்லுகிறார்கள். சென்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடம் கேட்கிறார்கள், இப்படி நான் நெருப்பு எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் போன்று நெருப்பு தர வேண்டும், நான் அதை பூமிக்கு கொண்டு செல்லப் போகிறேன் என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடம் கேட்டபோது அவர்கள் கேட்கிறார்கள், என்ன கதிர், என்ன அளவு நீங்கள் நெருப்பு கேட்கிறீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு ஈச்சம்பழத்தினுடைய அளவுக்கு நெருப்பு வேண்டும். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இந்த நரகிலிருந்து
ஒரு ஈச்சம்பழத்தினுடைய அளவுக்கு நெருப்பை நீங்கள் எடுத்து பூமிக்கு சென்றால் லதாத்தத்தி சமாவாத்து சபுவல் அர்லூன குல்லுகா, வானம் அனைத்தும் அழிந்துவிடும். வானம் மட்டுமல்ல, 7 பூமிகளும் உருகி போய்விடும். அப்படி உஷ்ணத்தினை வெப்பத்தினை வெளிப்படுத்தக்கூடியது இந்த நரகத்தினுடைய நெருப்பு என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சற்று நேரம் யோசித்து விட்டு மீண்டும் கேட்டார்கள், அப்படியா? ஈச்சம்பழத்திலே அரைவாசி, ஒரு முழு ஈச்சம்பழத்தினுடைய பாதி அளவுக்கு நீங்கள் நெருப்பு தாருங்கள். அப்போது மீண்டும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியா? நீங்கள் கேட்கின்ற அளவுக்கு நெருப்பை நீங்கள் கொண்டு செல்லுவீர்களே, ஆனால் வானிலிருந்து உங்களுடைய பூமிக்கு மழை பெய்யாது, உங்களுடைய பூமியிலே எந்த தாவரமும் முளைக்காது. அப்படிப்பட்ட சூடும் அப்படிப்பட்ட தன்மையையும் கொண்டது இந்த நரகத்தினுடைய நெருப்பு என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இதை இறைவனிடம்தான் நான் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கேட்கிறார்கள், இறைவா, இப்படி போயிருந்தேன், இப்படியெல்லாம் நடந்தது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அவர்களிடம் சென்று ஒரு கடுகளவு, உத்து பார்த்தால் விளங்கக்கூடிய கடுகளவு நெருப்பை நீங்கள் எடுத்து வாருங்கள், அது போதும் என்றான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீண்டும் செல்லுகிறார்கள் நரகத்தை நோக்கி. அங்கே சென்று மீண்டும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் கேட்கிறார்கள், எனக்கு சிறிய கடுகு போன்ற அளவுக்கு ஒரு துளி நெருப்பு தாருங்கள். கொடுக்கிறார்கள். அந்த நெருப்பை சுமந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். வந்ததுமே அதை செக் பண்ணி பார்ப்பதற்காக, அதை பரிசீலித்து பார்ப்பதற்காக வேண்டி அதை அல்கா அலா ஜபலின் ஷாஹிக்கின், ஒரு உயர்ந்த ஒரு பெரிய மலையின் மீது போடுகிறார்கள். அந்த மலை அப்படியே பொசுங்கி போய்விடுகிறது. அந்த மலை அப்படியே எரிமலை போன்று உருகி அப்படியே வடிந்து விடுகிறது. உடனே அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்ன தெரியுமா? அந்த நெருப்பு துளி அந்த மலையில் போட்டபோது அதிலிருந்து வெளியானதல்லவா புகை, அந்த புகையைத்தான் நாங்கள் நெருப்பாக பயன்படுத்துகிறோம் என்பதாக இமாம்கள் வரலாற்றிலே சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, புகையை கூட எம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒரு 5 நிமிடம் நெருப்பிற்குள் நிற்க முடியுமா? அல்லது ஒரு விரலை 5 நிமிடம் ஒரு நெருப்பிலே போட முடியுமா? நிச்சயமாக யாரும் சக்தி பெற முடியாது. ஏன், நம்மை விட பல மடங்கு சக்தி கொண்ட இரும்பினால் கூட நெருப்பிற்குள்ளே நின்று பிடிக்க முடியாது, உருகி போய்விடும். அப்படிப்பட்ட பலவீனமான நாங்கள் இறைவன் சொல்லியவைகளை வரம்பு மீறி கொண்டு, இறைவனை மாறு செய்து கொண்டு, நாளை மறுமைக்கு சென்றவுடன் நரகவாதிகள் என்கின்ற முத்திரைகளோடு நாளை நரகத்தினுடைய நெருப்புக்கு தீயாகுவதை விரும்புவோமா? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நோய் வந்துவிட்டால், சுகமில்லாமல் போய்விட்டால் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். ஏன்? அவன் 70 மடங்கு தாயை விட பாசமானவன். அந்த நோய்க்கான ஷிஃபாவை தந்து விடுகிறான். ஆனால் மரணித்ததன் பின்பு நரகத்திற்கு உரித்தானவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டதன் பின்னால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் என்ன முயற்சிகளிலே ஈடுபட்டாலும் அந்த நரக தண்டனையிலிருந்து நாம் யாரும் தண்டிக்க முடியாது என்பதனை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை இருக்கின்றது. ஒருவர் நமீமத்து புறம் பேசுகிறாரா, பொய் சொல்லுகிறாரா, அடுத்தவரை பற்றித்தான் பேசுகிறாரா, அவருடைய நாக்குக்கு தண்டனை இருக்கின்றது. ஒருவர் விபச்சாரம் செய்கிறாரா, அவருடைய ஆண் உறுப்பு அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவருடைய அந்த பெண்ணுறுப்பு நாளை மறுமையிலே தனியாக தண்டிக்கப்பட இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒருவர் கொலை செய்கிறாரா, அந்த கொலைக்கான தண்டனை நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே பெரியதாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து இந்த உலகத்திலே இரக்கம் காட்டுவது போன்று நாளை மறுமையிலே, நாளை மஹ்ஷரிலே நமக்கு இரக்கம் காட்டக்கூடிய நிலைமை எச்சந்தர்ப்பத்திலும் ஏற்படாது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நாளை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். எவைகளை தடுத்தானோ, எவைகளை நாங்கள் விலக வேண்டும் என்று இறைவன் கட்டளை தந்திருக்கின்றானோ
அவைகளை தவிர்ந்து கொண்டாலே போதும். அத்தோடு ஐவேளை கடமைகளையும் நாங்கள் சரிவர நிறைவேற்றினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பொருத்தம் கிடைத்துவிடும். ரஹமத்திற்குள் உள்வாங்கப்பட்டு விடுவோம். ரஹமத்து பொருத்தம் என்கின்ற போது இறைவனுடைய லிக்கா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். லிக்காவிலே யாரெல்லாம் சந்தோஷம் அடைந்து கபரிலே வாழ்கிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ், அவர் நரகத்தை நினைத்தும் பார்க்க தேவையில்லை. அதனை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நரகத்தை பயந்தோ அல்லது சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தோ நன்மை செய்யாமல் இறைவனுக்காக தூய உள்ளத்தோடு நன்மை செய்யும் பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பொருந்தி கொள்ளுவாயாக. எங்கள் அனைவர்களது சகலவிதமான பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களையும் பொருந்தி கொள்ளுவதோடு எங்களுடைய அன்றாட அமல்களுடைய நன்மைகள் அனைத்தையுமே நீ கபூல் செய்தருள்வாயாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கில் யுத்ஹிரஹு அலத் தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்குவல்லாஹ் இத்தகுல்லாஹ பிஸ்ஸிர்ரி வல் அலானியா ஃப இன்ன தக்வா ஸாதுல் ஆখিরা. ஃபமன் அகதஹா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா வ மன் தரக்கஹா ஃபகத் ஹஸிர குஸ்ரான முபீனா. ஜஅலனல்லாஹு வ இய்யாக்கும் மினல் ஃபாயிஸீன ஆமீன் வ ஜன்னபனா வ இய்யாக்கும் மின் மவாரிதில் ஆலிமீன் வ அத்கலனா வ இய்யாக்கும் ஃபி இபாதிஹி ஸாலிஹீன். இன்ன அஹ்ஸன மா ஜரா பிஹில் கவுல் வ அத்கன மா கபிலஹுல் அக்ல் வல் ஹக்ல் கல்லா மன் லஹு மினத் தூல். வ கால அல்லாஹு தஆலா யகூல் வ ஹுவ அஸ்தகுல் காயிலின் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் வ ரப்புன் ஹலீம் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் வாஹிதுல் மன்னான் வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸாதிகுல் அமீன். அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கில் யுத்ஹிரஹு அலத் தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்குவல்லாஹ் இத்தகுல்லாஹ பிஸ்ஸிர்ரி வல் அலானியா ஃப இன்ன தக்வா ஸாதுல் ஆখিরা. ஃபமன் அகதஹா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா வ மன் தரக்கஹா ஃபகத் ஹஸிர குஸ்ரான முபீனா. வ கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا العظيم. وقال نبينا بشير صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين توابون صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم أرضنا الخلفاء الراشدين القائمين المهديين أفضل البشر بعد الأنبياء والمرسلين بالتصديق والتحقيق سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين وإمام المتقين مزين المنبر والمحراب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين وإمام المتقين جامع القرآن وكامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه
وعن أمير المؤمنين وإمام الأشجعين أسد الله القهار سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن ستة الباقين من عشرة المبشرة رضي الله تعالى عنهم وعن أمي رسول الله صلى الله عليه وسلم حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت الرسول رضي الله تعالى عنها وعن السبتين شهيدين سيدي شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن سائر أزواج النبي صلى الله عليه وسلم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات ويا قاضي الحاجات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والمشركين ودمر أعداءنا وأعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنك بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم ويزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال محمد. الله اكبر الله اكبر.